Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம வெப் டெவலப்பர், ஜாவா, பைத்தான், சி, சி ப்ளஸ் ப்ளஸ், .NET டெவலப்பர், சப்போர்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 2019 2022 நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு உள்ள ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஸோ நம்மளுடைய Career Growth 360 பிளாட்ஃபார்மில் இந்த வீக் சாட்டர்டேலேருந்து பைத்தான் பூட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தமிழில் பைத்தான் கற்றுக்கணும் பேசிக்ஸ்லேருந்து அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிளாஸ்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க ஜாப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான ஜாப் தான். ஸோ மொபிவைல் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய கிராஜுவேட் இன்ஜினியருக்கான ரோல் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டீம்ஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஐபி டீம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐசி டீமுக்கு. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரோல் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ டிசைன் விஹெச்டிஎல் வெரிலாக், அதே மாதிரி டிசைன் வெரிஃபிகேஷன், அனலாக் லேஅவுட், பிசிக்கல் டிசைன், டிஎஃப்டி. ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு நீங்கள் அதே டொமைனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிடெக் ஆர் பிஇ நீங்கள் இசிஇ, EEE, E&I, ETE அப்படி இல்லைன்னா அதர் கூட நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி உங்களுடைய மார்க்ஸும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சப்மிட் பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்க ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா BCOM ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங் தான். ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி சப்போர்ட் ரோல் தான். ஸோ நீங்கள் L1 சப்போர்ட் ரோலில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ காக்னிசன்ட்லேருந்து தான் இந்த ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கனாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் பொறுத்தளவு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இப்போ ஒரு கிளைண்ட் கால் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் நோட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிகாம் எம்காம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 lakh per annum கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான். ஸோ உங்களுக்கு ஈவினிங் 6:30 இருந்து மார்னிங் 4:30 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நடுவில் 1 hour நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக நீங்கள் எதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாக்குரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு லாகின் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்பெனிக்கு வர சொன்னாங்கன்னா ஸோ சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய காக்னிசன்ட் ஆஃபீஸ் லொக்கேஷனில் தான் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஜாப் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்டாக பார்த்துட்டு இருக்க ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ டேரெக்டாக ஜாப் இன்டர்வியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில ஹையரிங் சேலஞ்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு சூப்பரான சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் டெச் கம்பெனிக்கான டெவலப்பர்ஸ் ஹையரிங் சேலஞ்ச் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சேலஞ்ச் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வச்சுருக்காங்க. அதாவது 10 MCQs இருக்க போகுது, 2 பேசிக் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ இது ரெண்டும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகலாம். இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 4 lakh to 7 lakh per annumல நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மும்பையில் லொக்கேட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிமோட் ஆப்ஷன் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் டெவலப்பர். ஸோ உங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வெப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ SDET
ஸோ டெஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆரக்கிள் அண்ட் MySQL ஸோ டேட்டாபேஸ் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து தனியாக போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சில ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் எல்லாமே இன்டெப்த்தாக கற்றுட்டு நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சேலஞ்சுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour 45 minutes வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ எப்போ வந்து இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும்னா August 19லேருந்து August 21st வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து இந்த சேலஞ்ச் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவி ஹேக்கர் வர்ஸ் சேலஞ்ச் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சேலஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு குவிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு கோடிங் சேலஞ்ச் இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் டேரெக்டாக வந்து ஒரு பேசிக் ஒரு இன்டர்வியூ டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாப்குள்ளே நீங்கள் போக முடியும். ஸோ இந்த இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூஜி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கியூஸ் வந்து நடக்கும். இது வந்து MCQ ரவுண்ட். இந்த ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கோடிங் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ ரவுண்ட் நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த டேட்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கியூஸ் 24th அன்னைக்கு நடக்குது. கோடிங் சேலஞ்ச் 29th அன்னைக்கு நடக்குது. ஸோ உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30 lakh per annum வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BE BTech MTech ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சேலஞ்சுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது HBC கம்பெனியோடைய ஓப்பனிங்ஸ் பற்றி தான். ஸோ இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரியும், அப்படி இல்லைன்னா வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா C++, HTML or .NET வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஷெல் ஸ்கிரிப்ட், ஆரக்கிள், SQL ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நோ பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT ஃபீல்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாப் கேப்ஜெமினிலேருந்து. ஸோ சாப் பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பேசிக் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்டிகுலராக வந்து ஹெச்ஆருக்கு வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.2 lakh per annum வந்து சேலரி பேக்கேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து August 12 தான் லாஸ்ட் டேட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சாப் ஓரியன்டான ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு டொமைனில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 50% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ஸ்கூல் அண்ட் கிராஜுவேஷனில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. மினிமம் உங்களுக்கு 6 monthsனாச்சு ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா 2019, 2020, 2021 ஸோ இந்த 3 இயரில் பாஸ்ட் அவுட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மோடில் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் அவங்களே வந்து இமெயில் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா இங்கே அப்ளை நவ் பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி இங்கே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சூப்பர் செட்டில் வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஜெமினியில் சாப் டொமைன் ஹையரிங்கில் சாப் SD ஸோ இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாப் ஓரியன்டாக ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸோ உங்களுக்கு 2 டிஃப்ரெண்டான ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 lakh per annum. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இங்கே அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ரோலுக்கான ஜாப் பற்றி தான். ஸோ மவுண்ட்
ப்ளூ கம்பெனிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 lakh per annum. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஜாவா ஆர் பைத்தான், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வெப் டெவலப்மெண்ட் அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராமிங் சைடில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப்மெண்ட், கம்பைலேஷன், டெஸ்டிங், டீபக்கிங், ஸோ இந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக PHP ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு PHPயும் தெரியும் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அப்ளை வித் கூகுள் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து அப்ளை பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது TCSோடைய ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான். இப்போ TCSல வந்து பார்த்தீங்க அப்படின்னா .NET ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அதே மாதிரி பைத்தான் இன்ஜினியர், ஸோ DevOps இன்ஜினியர், Oracle Apps DB அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரோல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை ஆன் கம்பெனி வெப்சைட் அப்படின்னு நீங்கள் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே அப்ளை பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக வந்து எந்த ஒரு டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா BE வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் BE BTech படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜாப்போட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.